ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. ஏன் பவர் BI கற்றுக்கணும்? வை டு லேர்ன் பவர் BI? இது பில்லியன் டாலர் கொஸ்டின் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நான் பவர் BI கற்றுக்கணும் அப்படிங்கிற ரொம்ப பெரிய ஆர்வத்தில் இருக்காங்க. அண்ட் மல்டிபிள் ரீசன்ஸாக இருக்கலாம். பட் என்னோட சஜஷன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு சஜஷன், ஏன் பவர் BI கற்றுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எதுக்காக கற்றுக்கிறோன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் கற்றுக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். பவர் BI கற்றுக்கிட்டா உங்களுடைய ரோல் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக போகுது. அண்ட் ஈவன் உங்களுடைய லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா வாங்க சொல்கிறேன். இதுதான் காரணம். இந்த 5 ரீசன்ஸ் நீங்கள் ஏன் கற்றுக்கணும்னு கேட்டாங்கன்னா டெஃபினட்டாக இந்த 5 ரீசன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்கோசிஸ்டமோட டாமினன்ஸ். இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் மைக்ரோசாஃப்டோட எக்கோசிஸ்டம் கண்டிப்பாக இருக்குது. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற அவுட்லுக், டீம்ஸ், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ஷேர் பாயிண்ட் அல்லது ஆட்டோமேஷனுக்கு யூஸ் பண்ணுற பவர் ஆட்டோமேட் எதுவாக இருந்தாலும் எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்டோடைய ப்ராடக்ட் தான். அப்போ நம்ம அதுல இருந்து வரக்கூடிய ஒரு ப்ராடக்டான பவர் BI கத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெகிரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பிளஸ் வந்துட்டு ஒரே லைசன்ஸ்ல கம்பெனிஸும் வந்து அந்த பவர் BI வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ டெஃபினட்டா வந்து மைக்ரோசாஃப்டோட எக்கோசிஸ்டம் வந்து ரொம்பவே டாமினன்ட் ஆயிட்டு இருக்கு ரீசென்ட் இயர்ஸ்ல. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் ஏன் நீங்க வந்து பவர் BI கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு. செகண்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஜாப் டிமாண்ட். ஆப்வியஸ்லி இப்போ ஒரு இடத்தோட டாமினன்ஸ் அதிகமாகுது அப்படின்னா அதனுடைய ஜாப் டிமாண்டும் அதுக்கு ஏற்றாற் போல அதிகமாகத்தான் செய்யும். கண்டிப்பா வந்து பவர் BI கூடான ஜாப் டிமாண்ட் வந்து இன்னும் அதிகமாகிட்டு தான் போக போதும். ஒரு லேட்டஸ்ட் சர்வேல 2028 வரைக்கும் பவர் BI உடைய ஜாப் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் இன் ஸ்கேல் தான் இருக்கு. டிக்ரீஸ் ஆகிறதுக்கு எந்த ஒரு பாசிபிலிட்டிஸுமே அவங்க சொல்லல. ஸோ டெஃபினட்டா ஜாப் டிமாண்ட் கண்டிப்பா இருக்கு. காம்படிட்டிவ் சேலரி, அஃப்கோர்ஸ் இப்போ டிமாண்ட் இருக்கிறதுனால நமக்கு வந்து சேலரியும் நம்ம காம்படிட்டிவா கோட் பண்ணிக்க முடியும், நம்மளால வாங்கிக்க முடியும். ஃபோர்த், growing data culture. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம எப்போ வந்து டிஜிட்டலைஸ் ஆக ஆரம்பிக்கிறோமோ அப்போ அந்த டைம்ல இருந்து டேட்டாவோடைய எவால்யூஷன் அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஜிமெயில வச்சிருக்க ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயருக்கு உண்டான ஸ்டோரேஜுக்கு மேல எவ்வளவு இருந்தாலும் டேட்டா ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு லாஸ்ட் இயர்ல. அது வாட்ஸ்அப்போட பேக்கப் எஸ்பெஷலி. ஸோ காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களால டேட்டா ஸ்டோரேஜ் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது, ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால ஒவ்வொரு விஷயம் நம்ம வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ற ஒரு டெக்ஸ்ட், ஒரு இமேஜ், ஒரு போட்டோ, ஒரு வீடியோ, ஒரு டாக்குமெண்ட் என்ன நம்ம சென்ட் பண்ணாலும் அது வந்து டேட்டாவா ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. எல்லாமே டிஜிட்டலா ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த டேட்டா கல்ச்சர் அது அதிகமாக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டேட்டா ஹேண்ட்லிங், நம்ம விஷுவலைசேஷன் பவர் BIல நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேட்டா வச்சு நம்ம என்னெல்லாம் அனலைஸ் பண்ணி கஸ்டமர்ஸ், நம்மளுடைய பிசினஸ் ஓனர்ஸ்க்கோ இல்லை கஸ்டமர்ஸ்க்கோ கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த பவர் BI நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ டெஃபினட்டா டேட்டா கல்ச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்து இவ்வளோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஜாபுக்கு கண்டிப்பா ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் கன்சல்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துட்டே தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு ஒரு ஜாப்ல இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீலான்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. இல்லை நீங்கள் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு கூட நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பர் ஹவருக்கு $300 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க பவர் BI டெவலப்பர்ஸ். பர் ஹவருக்கு நான் சொல்கிறது. நீங்கள் ஃப்ரீலான்சிங் பெஸ்ட்டான பவர் BI டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா $300 அப்படிங்கிறது பேர் மினிமம். இதே வந்து மினிமல் காஸ்ட் இந்தியன் டெவலப்பர்ஸ் வந்து பிகினராக இருந்தாங்கன்னா மினிமம் $30 பர் ஹவர் சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது 30 × 8 $2,400 rupees பர் ஹவர் வரைக்கும் சார்ஜ் பண்றதை நான் பார்த்துருக்கேன். லைக் லாஸ்ட் 2 months முன்னாடி நான் செக் பண்ணப்போ ஃப்ரீலான்சிங் போர்ட்டல்ல. அப்போ ஒரு பார்ட் டைமா வந்து நமக்கு ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு அப்ளிகேஷன், அதுவும் ப்ரிடாமினென்ட்டா நமக்கு ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்ல கிடைக்குதுன்னா யாரு தான் விட முடியும்? ஸோ அதனால தான் பவர் BI கத்துக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். ஏன்னா என் கரியர் லாஸ்ட் 7 இயர்ஸா டுவர்ட்ஸ் பவர் BIல தான் போயிட்டு இருக்கு. நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு, நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. பட் எல்லாமே வந்து ஒவ்வொரு அப்டேட்ஸும் வந்து ஈஸியாகவும் நமக்கு மற்ற ப்ராடக்ட்ஸ் கூட இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதனால தான் வந்து நம்ம பவர் BI கத்துக்கணும். இதெல்லாமே நமக்கு ஒரு பவர் BI கத்துக்கக்கூடிய யூசர்ஸ்னு சொல்லலாம், ஒரு அட்வான்டேஜஸ் ஆஃப் லேர்னிங் பவர் BI நம்ம சொல்லலாம். இப்ப சடனா வந்து உங்கள்கிட்ட யாராவது ஏன் நீ பவர் BI கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டாங்கன்னா இந்த 5 பாயிண்ட்டை நீங்க ஸ்ட்ராங்கா எடுத்து சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொன்றும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். இந்த 5 பாயிண்ட் தான் நான் ஃபீல் பண்றேன் நாம ஏன் பவர் BI கத்துக்கணும்னு சொல்லிட்டு. வேற ஏதாவது இருந்தாலும் ஆப்வியஸ்லி நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் இதுதான் டாப் 5 ரீசன் டு லேர்ன் பவர் BI. தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.